அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, 8ஆம் வகுப்பு பொது தமிழில் இருக்கிற மிக முக்கியமான 100 வினாக்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் இது மாதிரி போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ குரூப் 4க்கு எல்லோரும் சின்சியராக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை கைவிடாமல் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த 8ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் 100 வினாக்களையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில் நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ அந்த 100க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி நம்பர் 1. விஜயா இந்தியா போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்? விஜயா இந்தியா போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆ, பாரதியார். கேள்வி நம்பர் 2. பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. ஆன்சர் ஆ, விசும்பில். கேள்வி நம்பர் 3. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். ஆன்சர் ஆ, தொல்காப்பியம். கேள்வி நம்பர் 4. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். ஆப்ஷன் ஆ, பாரதிதாசன். ஆப்ஷன் ஆ, பெரியார். ஆப்ஷன் இ, வ.உ.சி. ஆப்ஷன் இ, பெருஞ்சித்திரனார். ஆன்சர் ஆ, பெரியார். கேள்வி நம்பர் 6. கேள்வி நம்பர் 5. பாரதியாரின் ஊர். எல்லாருக்கும் தெரியும், பாரதியார் ஊர் வந்து எட்டயபுரம். ஆப்ஷன் ஆ. கேள்வி நம்பர் 6. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வொர்த். ஆன்சர் இ, வாணிதாசன். கேள்வி நம்பர் 7. திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது? திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது? ஆன்சர் இ, திருவள்ளுவ மாலை. கேள்வி நம்பர் 8. பெருநாவலர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர். பெருநாவலர் என்று சிறப்பு பெயர் கொண்டவர். ஆன்சர் ஆ, வள்ளுவர். கேள்வி நம்பர் 9. தமிழச்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழச்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆ, வாணிதாசன். கேள்வி நம்பர் 10. குறைந்த நீரில் பயிர்கள் விளையும் நிலம். குறைந்த நீரில் பயிர்கள் விளையும் நிலம். ஆன்சர் ஆ, புன்சை. கேள்வி நம்பர் 11. ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. ஆன்சர் ஆ, நீலகேசி. கேள்வி நம்பர் 12. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது. ஆன்சர் ஆ, பழமொழி. கேள்வி நம்பர் 13. கவிமணி என்று போற்றப்படுபவர். கவிமணி என்று போற்றப்படுபவர். ஆன்சர் இ, தேசிய விநாயகம். கேள்வி நம்பர் 14. தமிழர் மருத்துவம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தமிழர் மருத்துவம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் இ, சித்த மருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி நம்பர் 15. தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி மொழிபெயர்த்த நூல். ஆப்ஷன் உமையகையாம் பாடல்கள். ஆ, கதர் பிறந்த கதை. இ, ஆசிய ஜோதி. இ, மலரும் மாலையும்.
ஆன்சர் ஆ. உமையகையம் பாடல்கள். கேள்வி நம்பர் 16. தமிழ் தென்றல் என்று சிறப்பு பெயர் கொண்டவர். தமிழ் தென்றல் என்று சிறப்பு பெயர் கொண்டவர். ஆன்சர் இ. திருவிக. கேள்வி நம்பர் 17. ஆடிட்டர் என்பதன் தமிழாக்கம். ஆடிட்டர் என்பதன் தமிழாக்கம். நம்ம ஆடிட்டர் என்னன்னு சொல்லுவோம்னா பட்டய கணக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அதோட தமிழாக்கம் பட்டய கணக்கு. கேள்வி நம்பர் 18. தீட்ட வேண்டியது எது என்று ஆலங்குடி சோமு குறிப்பிடுகிறார். தீட்ட வேண்டியது எது என்று ஆலங்குடி சோமு குறிப்பிடுகிறார். ஆன்சர் ஆ. புத்தி. கேள்வி நம்பர் 19. கல்வி பயிற்சிக்குரிய பருவம். கல்வி பயிற்சிக்குரிய பருவம். ஆன்சர் ஆ. இளமை. கேள்வி நம்பர் 20. பெண்ணின் பெருமை நூல் ஆசிரியர். பெண்ணின் பெருமை நூல் ஆசிரியர். ஆப்ஷன் ஆ. சுரதா. ஆப்ஷன் ஆ. நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் இ. திருவிக. ஆப்ஷன் இ. வள்ளலார். இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. திருவிக. கேள்வி நம்பர் 21. தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஆ. நம்பியாண்டார் நம்பி. முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம். முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம். ஆப்ஷன் ஆ. இங்கிலாந்து. கேள்வி நம்பர் 23. கலித்தொகை டேஷ் நூல்களுள் ஒன்று. கலித்தொகை டேஷ் நூல்களுள் ஒன்று. ஆன்சர் ஆ. எட்டு தொகை. கேள்வி நம்பர் 24. கிளை என்பதன் பொருள். கிளை என்பதன் பொருள். ஆன்சர் ஆ. உறவினர். கேள்வி நம்பர் 25. முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள இடம். முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள இடம். ஆன்சர் ஆ. சிந்து சமவெளி. கேள்வி நம்பர் 26. தமிழ்நாட்டின் மாநில மரம். ஆப்ஷன் ஆ. தென்னை மரம். ஆப்ஷன் ஆ. மாமரம். ஆப்ஷன் இ. பனைமரம். ஆப்ஷன் இ. மூங்கில் மரம். ஆன்சர் இ. பனைமரம். கேள்வி நம்பர் 27. பெரிய புராணம் எழுதியவர். பெரிய புராணம் எழுதியவர். ஆன்சர் இ. சேக்கிழார். கேள்வி நம்பர் 28. வையகம் என்பதன் பொருள். வையகம் என்பதன் பொருள். ஆன்சர் இ. உலகம். கேள்வி நம்பர் 29. அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். ஆன்சர் இ. குற்றமற்ற ஆட்சி. கேள்வி நம்பர் 30. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஷ். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை. ஆன்சர் இ. பனையோலைகள். கேள்வி நம்பர் 31. தம்பிபிரான் தோழர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர். தம்பிபிரான் தோழர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர். ஆப்ஷன் ஆ. சுந்தரரார். ஆப்ஷன் ஆ. திருநாவுக்கரசர். ஆப்ஷன் இ. மாணிக்கவாசகர். ஆப்ஷன் இ. திருஞான சம்பந்தர். ஆன்சர் ஆ. சுந்தர். கேள்வி நம்பர் 32. பன்னிரு திருமுறைகளில் 7ஆம் திருமுறையை இயற்றியவர். பன்னிரு திருமுறைகளில் 7ஆம் திருமுறையை இயற்றியவர். ஆப்ஷன் ஆ. சுந்தரரார்.
கேள்வி 33. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக விளங்குவது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக விளங்குவது. ஆன்சர் ஆ மழை. கேள்வி 34. சேரர்களின் தலைநகரம். சேரர்களின் தலைநகரம். ஆன்சர் ஆ வஞ்சி. கேள்வி 35. சேரர்களின் கொடி. சேரர்களின் கொடி. ஆன்சர் இ வில். கேள்வி நம்பர் 36. மாங்கனி நகரம். மாங்கனி நகரம். மாங்கனி நகரம் நம்ம எந்த மாவட்டத்தை சொல்லுவோம்னா சேலம். ஆன்சர் ஆ. கேள்வி நம்பர் 37. தமிழகத்திலே மஞ்சள் சந்தை நடைபெறும் ஒரே இடம். தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை நடைபெறும் ஒரே இடம். ஆன்சர் இ ஈரோடு. சாரி, ஆன்சர் ஆ ஈரோடு. கேள்வி நம்பர் 38. டேப் என்பதன் தமிழாக்கம். டேப் என்பதன் தமிழாக்கம். ஆன்சர் இ ஒலிப்பேழை. கேள்வி நம்பர் 39. குட்டி ஜப்பான். குட்டி ஜப்பான்னு எந்த மாவட்டத்தில் நம்ம அழைப்போம் அப்படின்னா ஆன்சர் ஆ சிவகாசி. கேள்வி நம்பர் 40. கலிங்கத்து பரணி டேஷ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கலிங்கத்து பரணி டேஷ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. ஆன்சர் ஆ 46. கேள்வி நம்பர் 41. அன்னம் விடும் தூது என்னும் இதழை நடத்தியவர். அன்னம் விடும் தூது என்னும் இதழை நடத்தியவர். ஆன்சர் ஆ மீரா. கேள்வி நம்பர் 42. முதல் வட்டமேசை மாநாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த டேஸ் கலந்து கொண்டார். முதல் வட்டமேசை மாநாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த டேஸ் கலந்து கொண்டார். ஆன்சர் இ இரட்டமலை சீனிவாசன். 43. காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியவர். காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியவர். ஆன்சர் ஆ எம்ஜிஆர். கேள்வி நம்பர் 44. தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஆ தஞ்சாவூர். 45. முதல் குலோத்தங்கன் அவைக்கால புலவர். முதல் குலோத்தங்கனின் அவைக்கால புலவர். ஆன்சர் இ செயங்கொண்டார். கேள்வி 46. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பாடல் அமைந்துள்ள நூல். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அமைந்துள்ள நூல். ஆன்சர் ஆ திருமந்திரம். 47. அயோத்திதாசர் நடத்திய இதழ். கேள்வி 47. அயோத்திதாசர் நடத்திய இதழ். ஆன்சர் ஆ ஒரு பைசா தமிழன். கேள்வி நம்பர் 48. சிறுகதை மன்னன். சிறுகதை மன்னன். ஆன்சர் ஆ புதுமைப்பித்தன். திருப்பாவை என்னும் நூலை எழுதியவர். கேள்வி நம்பர் 49. திருப்பாவை என்னும் நூலை எழுதியவர். ஆன்சர் ஆ ஆண்டாள். கேள்வி நம்பர் 50. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஆன்சர் ஆ அம்பேத்கர். கேள்வி நம்பர் 51. வானம் மலைந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வானம் மலைந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் இ வானம் பிளஸ் அளந்தது. கேள்வி நம்பர் 52.
இசை என்பதன் பொருள். இசை என்பதன் பொருள். ஆன்சர் ஆ புகழ். கேள்வி நம்பர் 53. சந்திரிகையின் கதை நூலின் ஆசிரியர். சந்திரிகையின் கதை நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆ பாரதியார். கேள்வி நம்பர் 54. சிந்துக்கு தந்தை புதிய அறம் பாட வந்த அறிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர். சிந்துக்கு தந்தை புதிய அறம் பாட வந்த அறிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர். ஆன்சர் இ பாரதியார். தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்பவர். தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்பவர். ஆன்சர் ஆ பாரதிதாசன். கேள்வி நம்பர் 56. தொல்காப்பியம் டேஷ் அதிகாரங்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியம் டேஷ் அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஆன்சர் ஆ 5. ஆன்சர் ஆ 6. சாரி, ஆப்ஷன் ஆ 5, ஆப்ஷன் ஆ 6, ஆப்ஷன் இ 4, ஆப்ஷன் இ 3. ஆன்சர் இ 3. கேள்வி நம்பர் 57. கண் எழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல். கண் எழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல். ஆன்சர் இ சிலப்பதிகாரம். கேள்வி நம்பர் 58. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர். ஆன்சர் ஆ வீரமாமுனிவர். கேள்வி நம்பர் 59. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆன்சர் ஆ உ ஊ. கேள்வி நம்பர் 60. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். கேள்வி நம்பர் 60. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆப்ஷன் ஆ மார்பு, ஆப்ஷன் ஆ கழுத்து, ஆப்ஷன் இ தலை, ஆப்ஷன் இ மூக்கு. ஆன்சர் இ தலை. கேள்வி நம்பர் 61. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். ஆன்சர் ஆ மார்பு. கேள்வி நம்பர் 62. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆன்சர் இ இட்டு இன்னு. கேள்வி நம்பர் 63. உயிரெழுத்துக்களின் பிறப்பிடம். உயிரெழுத்துக்களின் பிறப்பிடம். ஆன்சர் இ கழுத்து. கேள்வி நம்பர் 64. மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். ஆன்சர் இ மூக்கு. கேள்வி நம்பர் 65. இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். ஆன்சர் இ கழுத்து. கேள்வி நம்பர் 66. அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது யாருடைய இயற்பெயர். அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது யாருடைய இயற்பெயர். ஆன்சர் இ வாணிதாசன். கேள்வி நம்பர் 67. பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர். பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆ வாணிதாசன். கேள்வி நம்பர் 68. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு. ஆன்சர் இ பிரான்ஸ். கேள்வி நம்பர் 69. தொடுவானம் என்னும் நூலின் ஆசிரியர். தொடுவானம் என்னும் நூலின் ஆசிரியர்.
ஆன்சர் இ வாணிதாசன். கேள்வி நம்பர் 70. இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் இ இனிமை பிளஸ் ஓசை. கேள்வி நம்பர் 71. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. ஆன்சர் ஆ படித்தான். கேள்வி நம்பர் 72. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். ஆன்சர் ஆ கல்லாதவர். கேள்வி நம்பர் 73. நெடுமை பிளஸ் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நெடுமை பிளஸ் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆ நெடுந்தேர். கேள்வி நம்பர் 74. அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது. அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது. ஆன்சர் இ 4. 75. முதற் பாவலர் என்று அழைக்கப்படுபவர். முதற் பாவலர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் இ வள்ளுவர். 76. நாவை பிளஸ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நாவாய் பிளஸ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆ நாவாயும். நம்பர் 77. நீலகேசி கூறும் நோயின் வகைகள். நீலகேசி கூறும் நோயின் வகைகள். ஆப்ஷன் ஆ 2, ஆப்ஷன் ஆ 3, ஆப்ஷன் இ 4, ஆப்ஷன் இ 5. ஆன்சர் ஆ 3. நம்பர் 78. நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக டேஷ் சுருக்கங்களை கொண்டது. ஆன்சர் இ 10. கேள்வி நம்பர் 79. கவிமணி பிறந்த ஊர். கவிமணி பிறந்த ஊர். ஆன்சர் இ தேரூர். கேள்வி நம்பர் 80. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர். ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர். ஆன்சர் இ கவிமணி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி போடுற வீடியோ கண்டிப்பாக உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கேள்வி நம்பர் 81. மலரும் மாலையும் நூலின் ஆசிரியர். மலரும் மாலையும் நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஆ சுரதா, ஆப்ஷன் ஆ கவிமணி, ஆப்ஷன் இ வாணிதாசன், ஆப்ஷன் இ பாரதியார். ஆன்சர் ஆ கவிமணி. கேள்வி நம்பர் 82. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று. ஆப்ஷன் இ இரத்த கொதிப்பு. கேள்வி நம்பர் 83. நீலகேசி எந்த சமயத்தை சார்ந்த நூல். நீலகேசி எந்த சமயத்தை சார்ந்த நூல். ஆன்சர் ஆ சமணம். கேள்வி நம்பர் 84. நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர். நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர். ஆன்சர் ஆ வள்ளுவர். கேள்வி நம்பர் 85. கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம். ஆப்ஷன் ஆ படித்து, ஆப்ஷன் ஆ எழுதி, ஆப்ஷன் இ வந்து, ஆப்ஷன் இ பார்த்த. ஆன்சர் இ பார்த்த. கேள்வி நம்பர் 86. படித்த என்பது. படித்த என்பது. ஆன்சர் இ பெயரச்சம். கேள்வி நம்பர் 87. கற்றவருக்கு அழகு தருவது. கேள்வி நம்பர் 87. கற்றவருக்கு அழகு தருவது.
ஆன்சர் இ கல்வி. கேள்வி 88. கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் இ கலன் பிளஸ் அல்லால். கேள்வி 89. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் எழுதியவர். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் எழுதியவர். ஆன்சர் ஆ குமரகுருபரர். கேள்வி நம்பர் 90. நீதி நெறி விளக்கம் எழுதியவர். நீதி நெறி விளக்கம் எழுதியவர். ஆன்சர் ஆ குமரகுருபரர். கேள்வி நம்பர் 91. இயற்கை தவம் டேஷ். இயற்கை தவம் டேஷ். ஆன்சர் ஆ சீவக சிந்தாமணி. கேள்வி நம்பர் 92. இயற்கை பரிணாமம் இயற்கை பரிணாமம். ஆன்சர் ஆ கம்பராமாயணம். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் எழுதியவர். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் எழுதியவர். ஆன்சர் ஆ திருவிக்கா. கேள்வி நம்பர் 94. பெண்ணின் பெருமை முருகன் அல்லது அழகு எழுதியவர். பெண்ணின் பெருமை முருகன் அல்லது அழகு எழுதியவர். ஆன்சர் ஆ திருவிக்கா. கேள்வி நம்பர் 95. எட்டாம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. எட்டாம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் இ விழி. கேள்வி 96. இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபு. ஆன்சர் ஐ. கேள்வி 97. கணக்குச்சுனை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கணக்குச்சுனை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் இ கணக்கம் பிளஸ் சுனை. கேள்வி 98. அப்பர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர். அப்பர் என்று சிறப்பு பெயர் கொண்டவர். ஆன்சர் இ திருநாவுக்கரசர். கேள்வி நம்பர் 99. பதிகம் என்பதன் டேஷ் பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்டது. ஆன்சர் இ 10 பாடல்களை கொண்டது. கேள்வி நம்பர் 100. தேவாரம் பாடிய மூவரில் பொருந்தாதது. தேவாரம் பாடிய மூவரில் பொருந்தாதது. ஆன்சர் இ மாணிக்க வாசகர். ஸோ நம்ம 8ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் இருக்கிற 100 வினாக்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக ரிவிஷன் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ.